துணிவுற்று நீ மடிந்தாலோ துயருற்று நீ துவண்டாலோ இன்னலுற்ற வேளையில் செவி சாய்ப்பே மன்றாடும் வேளையில் உதவி செய்வே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எங்கள் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உன்னை சமர்ப்பிக்கலாம்
அன்பார்ந்தவர்களே, ஜெப மனநிலையோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமெடுப்போம். தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 திருவசனம் 21. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி அவர்கள் நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். உயிருள்ள பிரசன்னம், ஆற்றல் உள்ள பிரசன்னம், நம்மை வாழ்விக்கக்கூடிய அன்பான பிரசன்னம், உயிருள்ள கடவுள், உன்னதமான கடவுள், நம்மீது அன்பும் அக்கறையும் உடைய கடவுள் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். சரி, இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்? உயிர்ப்பு காலகட்டம் இல்லையா? பாஸ்கா காலம், உயிர்ப்பு காலம். நம்ம அனைவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இந்த பாஸ்கா காலம் இல்லை என்று சொன்னால், இந்த உயிர்ப்பு காலம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீண், நம்முடைய நம்பிக்கை வீண். நாம் யாருமே இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர், உயிருடன் எழுப்பப்பட்டவர், 3ஆம் நாள் தான் சொன்னபடியே உயிருடன் எழுப்பப்பட்டவர், இன்று நம் மத்தியிலே உயிருள்ள இறைவனாக நம்மை வாழ வைக்கின்ற இறைவனாக இருக்கக்கூடியவர். இதோ உலக முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி அதற்காக நற்கருணை ஏற்படுத்தியவர். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம் அனைவருக்கும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்து அந்த உடனிருப்பை, நற்கருணையை நம் அனைவருக்கும் கொடுத்த அன்புமிக்க அந்த ஒரு பிரசன்னத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அவர் வாழும் கடவுள். மோசே எரிகின்ற முட்செடியில் யாவை இறைவனை சந்திக்கின்ற பொழுது அவருடைய பெயரை கேட்பார், அப்படி தானே? மோசே அவரிடம் பெயரை கேட்பார். யாவை கடவுளிடம் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன பதில் சொல்வார்? இருக்கிறவர் நாமே. இருக்கிறவர் என்று சொல்கின்ற பொழுது இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகக்கூடியவர், அந்த முக்காலத்திற்கும் குறித்து காட்டுவது தான் அந்த இருக்கிறவர் நாமே. அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் இறைவாக்கினர்கள் பேசுகிறார்களோ அல்லது எப்பொழுதெல்லாம் கடவுள் இறைவாக்கினர் வழியாக மக்களிடம் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சொல்லக்கூடியது ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடு நிப்பாட்டிட்டார். ஆனால் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை தலைமுறை வந்தாலும் அத்தனை பேருடைய கடவுள். அதனால் அவர் ஏதோ ஒரு காலத்தில் மட்டும் இல்லை, அல்லது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இப்பொழுது மட்டுமல்ல, இனி வருகின்ற சந்ததிகள், எத்தனை சந்ததிகள் வந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இருக்கக்கூடியவர். அதான் வாழுகின்ற கடவுள், இருக்கிறவர் நாமே, வாழுகின்ற கடவுள், பல தலைமுறையையும் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள். அந்த கடவுள் தான் இதோ இந்த நற்கருணையில் இருக்கிறார். அதே நேரத்தில் நாளைக்கு தோமாவை பற்றி இந்த நற்செய்தி வாசிக்கப்படும். அப்போ சொல்லப்படுகிற கருத்து என்ன அப்படி சொன்னோம்னா, முதல்ல தோமா என்ன சொல்லுவார்? இயேசு உயிர்த்த பிறகு அவர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, தோமா இருக்க மாட்டார். அப்போது வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தோமையாட்ட? நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆண்டவரைன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். அந்த ஆண்டவரைன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசுவை கண்டோம், அவர் எங்களோடு உரையாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு கடுப்பாகி போயிடும். அவர் என்ன சொல்வார்? நான் நம்ப மாட்டேன், அவருடைய காயங்களில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய, அதை நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வார். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? யாராவது நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ச்சி விட்டால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? விசுவாசம் கெட்ட அந்த தொம்மை சொல்லும்போது பாவம் அந்த தோமையார். அந்த தொம்மைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும்போதே விசுவாசம் கிட்ட தொம்மை அப்படி சொல்லுவோம். அந்த தொம்மைங்கிற வார்த்தையிலே அவர் செத்தார். அந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்துவது போன்று நாம் சொல்லுவோம். விசுவாசத்தில் ஏதோ தளர்ச்சியிட்டவர் போன்று நாம் சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக நம் அனைவரும் எப்பொழுதும் அந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை கடவுளுடைய வல்லமையினால் அவர் சொல்வார், ஆண்டவருடைய வழி நடத்துதனால் சொல்வார். அவருக்கு அறியாமலே அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அப்போ எல்லாரும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நான் நம்ப மாட்டேன், அவர் உயிருடன்
எழுந்திருக்கிறார், உயிர்த்திருக்கிறார் என்பதை நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயங்களில் என்னுடைய விரலை இட வேண்டும், அதை பார்க்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். நீங்கள் அனுபவித்த உயிருள்ள இயேசுவை நானும் ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதில் தான் அந்த ஒரு விசுவாசத்தினுடைய ஆழம் அதில் இருக்குது. அதனால தான் 8ஆம் நாள் மீண்டும் எல்லோரும் கூடியிருக்கின்ற பொழுது, தோமாவும் அங்கே இருக்கின்ற பொழுது, இயேசு, உயிர்த்த இயேசு மீண்டும் அவர்களுக்கு தோன்றுகின்றார். உடனே ஓடி போய் காயத்தில் விரல விட்டாரா? அதே சரண்டர், அந்த அப்படி சரணாகதி ஆயிட்டாரு. படுத்தே விட்டானையா அப்படி சொல்கிற மாதிரி தோமையார் என் ஆண்டவரே என் கடவுளேன்னு சொல்கிறார். அதுதான் முதல் விசுவாச அறிக்கை. அன்புக்குரியவர்களே, இயேசுவை பற்றிய முதல் விசுவாச அறிக்கை அவர் கொடுக்கிறார். எந்த திருத்தூதரும் சொல்லலை. அவரை அன்பு செய்த அந்த பெண்களும் அதை சொல்லவில்லை, முதலில் சொல்லவில்லை. நாங்கள் இயேசுவை பார்த்தோம், போதகரை பார்த்தோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் முதலாக என் ஆண்டவரை நான் பார்த்தேன் என்று சொல்லி இயேசுவில் ஆண்டவரை பார்த்தவராக, அதாவது ஆண்டவர் என்று சொல்கின்ற பொழுது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அதே தான். இருக்கிறவர் நாமே. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், அந்த இருக்கிறவர் நாமே என்று சொன்ன அந்த கடவுளுடைய நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு இவர் அதே கடவுள் இப்பொழுது இறந்து, நமக்காக இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார். இதற்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுத்தவர் தான் தோமையார். எனவே தான் இன்று யாரும் மறுதலிக்கவே முடியாது. இயேசு உயிருடன் எழுந்திருக்கிறார் என்பதை யாருமே மறுதலிக்க முடியாது. அவர் அப்படியே அடக்கம் செய்யப்பட்டு அதோடு முடிஞ்சு போச்சு அந்த சகாப்தம் என்று யாருமே சொல்ல முடியாது. அதற்கு அடிப்படையான ஒரு வித்திட்டவர், காரணமாக இருந்தவர் புனித தோமையார். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்போது நாம் எல்லாரும் வாழுகின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வாழுகின்ற கடவுள் தான் இதோ இங்கே இருக்கிறார். எதுக்கு உட்கார்ந்திருக்கிறாரு? எதுக்கு காவலோடு காத்திருக்கிறாரு? அவர் வாழ்கின்ற கடவுளால் இருப்பதாக மட்டுமல்ல, நம்மை வாழ வைக்கக்கூடியவராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இன்பம், துன்பம் எல்லாவற்றிலும் அனுபவிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, அத்தனையும் நாம் சொல்லாமலேயே தெரிந்து வைத்திருப்பவராக இதோ இருக்கிறவர் நாமே என்று சொல்லக்கூடியவராக, ஆண்டவராக இதோ உயிர்த்த இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக, நம்முடைய எதிர்நோக்கை அதிகரிப்பதற்காக. அதுதான் ரோமை அந்த திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அப்படிப்பட்ட அந்த வாழும் கடவுள் உயிர்த்த அடுத்த நாள் நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர் ஒருத்தர் இறந்து போனாங்க. அப்படி தானே? அந்த உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு, உயிர்த்த ஆண்டவரை ரசித்த பிறகு, ருசித்த பிறகு, அனுபவித்த பிறகு ஒருத்தர் முக்கியமானவங்க இறந்து போனாங்க. யார்? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அந்த ஒரு வில் பவர் அவரிடம் இருந்தது. எவ்வளவு கொடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருந்தார். நுரையீரல் தொற்று, நுரையீரல் அவருக்கு ஏற்கனவே சின்ன வயதிலேயே ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் அவருக்கு. ஆக அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நுரையீரல் தொற்றால், நுரையீரல் பிரச்சனையினால், சுவாச பிரச்சனையினால் அவர் பாதிக்கப்பட்டார். ஆனால் எந்த ஒரு சூழலிலும் அவர் அதை முணுமுணுக்கவில்லை, அதற்கு எதிராக கடவுளை பேசவில்லை. அதை அனுபவித்து கொண்டே எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் வாழ்வதற்கான வழியை காட்டிருக்கிறார். இயேசுவினுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றுகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. உயிர்த்த ஆண்டவருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றுகின்றார். அவர் நம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே வெறுமையாக்கி, அடிமையின் தன்மை பூண்டு, சிலுவை மரணம் மட்டும், அவமான சாவு மட்டும் ஏற்றுக்கொண்டு, நம்மில் ஒருவராக வாழ்ந்து, நமக்காக மரித்து, அடக்கம் செய்யப்பட்டு, 3ஆம் நாள் நமக்காகவே உயிர்த்தெழுந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற இயேசுவின் அடிச்சுவட்டில் வந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலை குறைவினால் இறந்து போனார்கள். ஆனால் அவர் வாழுகின்ற பொழுது எத்தனையோ வளமான காரியங்களை, வாழுகின்ற காரியங்களை மக்களுக்காக செய்தார். அவ்வளோ பெரிய நிலையில் இருந்த அவர் இயேசுவினுடைய போதனையை அப்படியே உட்கொண்டு ரசித்து ருசித்த அவர் மன்னிப்பின் முன்னுதாரணத்தை உணர்ந்தவர். மன்னிப்பு கேட்பதற்கான தைரியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தந்த அந்த இயேசுவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றியவர் மன்னிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தன்னையே வெறுமையாக்கினார், தன்னையே தாழ்த்தினார், தன்னையே நொறுக்கினார். எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனையின் மத்தியில் அந்த தலைவர்களை சந்தித்து போரை நிறுத்த வேண்டும், சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு காலில் அப்படி விழுந்துடுறாரு. நீங்கள் வேறு எந்த தலைவராது செய்ய முடியுமா? அவ்வளோ பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர், உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர், திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்,
அத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண அடிமையை போன்று அப்படி நெடுஞ்சான்கிடையாக அப்படி படுத்து, தயவு செய்து போரை நிறுத்துங்கள், தயவு செய்து போரின் வழியாக சின்ன குழந்தைகள் கொல்லப்படுவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது, கடவுளால் சகித்து கொள்ள முடியாது, தயவு செய்து நிப்பாட்டுங்கள்னு சொல்லி அவர் ஒரு பொதுவாக திருத்தந்தையர்களெல்லாம் மேற்கத்திய ஒரு தலைவருடைய காரியங்களை எல்லாம் பிரதிபலிப்பார்கள். ஆனால் இவர் தென் அமெரிக்காவிலிருந்து வந்தவர் என்னவோ, அது லாட்டின் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவராக இருந்தது, அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவராக இருந்ததுனாலோ அல்லது ஒரு ஜேசபை துறவியாக அவர் திருச்சபையில் பணி செய்ததனாலோ என்னவோ, அவர் அதிகமாக ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார். பாதிக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். எனவே தான் அவருடைய தாக்கங்கள் அதிகமாக ஏழைகளுக்காக இருந்த. தைரியமாக இஸ்ராயலுக்கு எதிராக குரல் கொடுத்தார், போரை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ராயலுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதே போன்று ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், அழுதிருக்கிறார். அந்த போரை நினைத்து, அந்த பப்பாவி மக்களுடைய அந்த பரிதாபமான இறப்பை நினைத்து, பலவிதமான அழிவுகளை நினைத்து அழுது கொண்டிருந்தார். அழிவதற்காக பிறந்தவன் அல்ல மனிதன், வாழ்வதற்காக பிறந்தவன். ஏனெனில் அவன் வணங்குகின்ற இறைவன் வாழுகின்ற இறைவனாக இருக்கிறார். அதனால் அழிவு தேவையில்லை, சாவு தேவையில்லை, இறப்பு தேவையில்லை, அநியாயமாக ஒரு உயிர் எடுக்கப்படுவது தேவையற்றது என்பதை அவர் தன்னுடைய வாழ்வால், அதற்கேற்ற செயல்முறையால் அவர் பல்வேறு காரியங்களை முன்னெடுத்து செய்தவர். உலக ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக அவர் குரல் கொடுத்தவர். அதனால தான் அன்றைக்கி அவருடைய அடக்கம் நம்முடைய இந்திய நேரப்படி 1:30 மணிக்கு அவருடைய அந்த இறுதி சடங்கு திருப்பலி ஆரம்பமானது. அந்த நேரத்தில் உலக தலைவர்கள் அவ்வளோ பேருமே அங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழல். எந்த தலைவருக்கும் இத்தனை தலைவர்கள் சூழ்ந்து இருக்க போவதில்லை. ஆனால் நம்முடைய தலைவருக்கு, இயேசுவினுடைய பிரதிநிதியாகிய ஒப்பற்ற தலைவருக்கு உலக நாடுகள் அத்தனை தலைவர்களும் அத்தனை மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்து அவருக்கு அஞ்சல் செலுத்துகின்றார்கள், புகழஞ்சலி செலுத்துகிறார்கள் சொன்னால் அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், ஒரு எளிமை. மொத்தத்திலே 90 யூரோ தான் அவர்கிட்ட இருந்ததான். கடைசியாக அவர் சாகின்ற பொழுது 90 யூரோ ரொம்ப குறைவான ஒரு பணம், $100க்கும் குறைவாக 90 யூரோ தான் அவர் கையில் இருந்தது. அவர் அதிகமாக பணக்காரத்தனத்தை அவர் வாழவில்லை. அடக்க சடங்கில் கூட 3 அடுக்கு பெட்டிகளை வைத்து அடக்கம் செய்வார்கள் வழக்கமாக பாப்பரசருக்கு. அவர் முதல்ல தெளிவாக சொல்லிட்டார், எளிய பெட்டியாக இருக்க வேண்டும், ஒரே பெட்டியாக இருக்க வேண்டும், அது எளிமையாக இருக்க வேண்டும், பூ அலங்காரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பூ அலங்காரமே வைக்கக்கூடாது. அதனால தான் அவருடைய அடக்க சடங்கை நான் நேரடியாக பார்த்தேன் டிவியில். அடக்க சடங்கில் பூக்களே வைக்கப்படவில்லை, ஆனால் மலர்களால் அலங்கரிப்பாங்க. ஆனால் அந்த மலர்கள் தேவையில்லை என்று அதை நிராகரித்தார். அதே மாதிரி வத்திக்கானுக்கு வெளியே பொதுவாக பாப்பரசர்கள் வந்து வத்திக்கான் அந்த இதுக்குள்ளே இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அந்த தேவாலயத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் இவர் என்னை வெளியே அடக்கம் செய்ய வேண்டும், ரோமையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதுவும் அன்னை மரியாள் மீது கொண்ட பக்தியினால் அன்னை மரியாளுக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட அந்த பசிலிக்காவில் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எளிய விதத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த தன்மை வேறு எந்த பாப்பரசருக்கும் இருக்க முடியாது. அந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தியவர் தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆக இன்னைக்கு அவருடைய அடக்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக இந்த திருச்சபை அவரை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கு என்ன நாட்களாகலாம் ஆகாமலும் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு வாழுகின்ற கடவுள் அவரை இன்று புனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்திருப்பார். அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய அணுகுமுறை, அவருடைய முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை, நிச்சயமாக அவர் இன்று புனிதர்கள் கூட்டத்தில் இயேசுவால், இந்த நற்கருணை ஆண்டவரால், உயிருள்ள கடவுளால் அவர் ஆக்கப்பட்டிருப்பார். எனவே அவர் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடலாம். அவர் நமக்காக ஆண்டவரிடத்தில் இன்று மன்றாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த இடத்துல நாம் நற்கருணை ஆண்டவரை நாம் சந்தித்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அருமையான நேரம், அற்புதமான ஒரு நேரம். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே. ஆக உயிர்ப்பு காலகட்டத்தில் இருக்கிறோம். உயிர்ப்பை நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பு காட்டுகின்ற உண்மையை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று இருக்கிறவர் நாமே என்று சொல்லக்கூடிய இயேசு இதோ நற்கருணையிலே நம்முடைய கடவுளாக நம்மை வாழ வைக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நற்கருணை வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். சரியா? அதனால் உயிர்ப்பு மிக முக்கியமான ஒன்று, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்று. நாமும் ஒரு நாள் அவரை போன்று உயிர்ப்போம். இந்த மண்ணக உடல் அழிந்து போனாலும் விண்ணக உடல் இயேசுவோடு இருக்கும்.
நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த இயேசுவிட்ட வந்து கஷ்டம் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம், வேதனை வேண்டாம், துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம் என்றெல்லாம் நீங்கள் மன்றாடக்கூடாது. அவைகளை தாங்கக்கூடிய சக்தியை கேட்க வேண்டும். இன்றைக்கி துன்பம் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது, துயரம் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் எவ்வளவு பண வசதியோடு வாழ்ந்தாலும் சரி, ஏன் குருக்கள், ஆயர்கள், துறவரத்தார், இன்னும் பெரிய பெரிய பணக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிறந்த குழந்தையிலிருந்து சாகின்ற தருவாயில் இருக்கின்ற மனிதர்கள் வரை எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது, துன்பம் இருக்கிறது. ஆனால் நமக்கு இன்பம் தான் அதிகம். ஆனால் நம்ம அந்த இன்பத்தை அசை போடுவதில்லை, துன்பத்தை தான் அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அது நமக்கு விஸ்வரூபமாக பெருசாக தெரியுது. ஆனால் நம்முடைய இன்பங்களை, இயேசு கொடுத்த இனிமையான அனுபவங்களை நாம் அசை போட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இன்பமான நிகழ்வுகள் தான் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறோம், அல்லது எத்தனை ஆண்டுகள் நாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் கஷ்டங்கள் வேதனைகள் இல்லாமல் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எத்தனை ஆண்டுகள் நாம் கடவுளோடு இருக்கிறோம், அவருடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்கிற மக்களாக இருக்கிறோம், அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பல்வேறு விதமான நோயினால் கஷ்டப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் உலகம் சமாதானத்திற்காக இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் அவர் மற்றவர்களை பற்றியே யோசித்தார். எனவே இறைவன் அவருக்கு பல்வேறு துன்பங்கள் மத்தியில் அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். தன்னுடைய துன்பங்கள் மத்தியில் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த துன்பங்கள், அவமானங்கள் வழியாக இயேசுவை தன்னுடைய வாழ்வில் பிரதிபலித்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு இனிமையான திருத்தந்தை இன்று அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இந்த இறை சன்னிதானத்தில் நற்கருணை ஆண்டவர் மத்தியிலே நாம் இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிறைவோடு இருக்க வேண்டும். குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, எல்லோருமே குறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த குறைவோடு அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பு தான். அது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் மனம் மாறுகின்ற பொழுது, திருந்துகின்ற பொழுது அவரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவரை விபச்சாரியாக அவர் பார்க்கவில்லை, அவர் விபச்சாரத்தை வெறுக்கிறார். ஆனால் விபச்சாரிகளை அவர் அன்பு செய்கின்றார். அவர்கள் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு சூழலிலும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, அவர் பாவத்தை வெறுக்கிறார். பாவிகளாய் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இயேசு இதோ உயிருள்ள கடவுள் நற்கருணையிலே இருக்கிறார். நம்பிக்கை தளர வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் இருப்போம். நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது உற்று பாருங்க. அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உயிருள்ள கடவுள் இருக்கிறவர் நாமே என்று சொன்னவர் இதோ நம்மத்தியிலே நற்கருணை ஆண்டவராக, உயிருள்ள கடவுளாக, மெய்யம் கடவுளாக, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளாக, நம்முடைய இன்ப துன்பம் எல்லா நேரங்களிலும் நம்மிடம் உடனிருந்து பயணிப்பவராக, நமக்கு துன்பங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது நம்மை தேற்றுபவராக, நம்மை தூக்கி தன்னுடைய தோளிலே சுமப்பவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நம்பிக்கையை தளராமல் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பிக்கையோடு உற்று பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு ஒரு செய்தியை இன்று உங்களுக்கு சொல்லுவார். அந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த செய்தி உங்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கும். அந்த செய்தி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு உற்று பாருங்க. பராக்குகளை தவிர்ப்போம், சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவோம். நம் ஆண்டவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மடியிலே நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். நாம் இருப்பது சாதாரண மண் தரை அல்ல, அல்லது சேர் அல்ல. நாம் அமர்ந்திருப்பது அவருடைய சுகமான மடி. அந்த மடியிலே நாம் சுகம் காண்கின்றவர்களாக, அவருடைய மூச்சு காற்று நம்மிலே மிக நெருக்கமாக படுகின்ற அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு நாம் நம்முடைய இதய கதவுகளை திறந்து, இதய காதுகளை திறந்து அவர் சொல்வதை நாம் கவனமுடன் கேட்போம். தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்போம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள் எதையும் அவற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நாம் மறந்தவர்களாக ஒரே ஒரு சிந்தனை, நம் இயேசு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அவருடைய மடியிலே நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும், அந்த ஒற்றை சிந்தனையோடு மட்டும் நீங்கள் இந்த சன்னிதானத்தில் அமர்ந்திருங்கள். அவருடைய மடியிலே அமர்ந்திருங்கள். அவர் உங்களோடு பேசட்டும். பேசும் ஆண்டவரே பேசும் என்று சொல்லி நாம் அவரிடம் நம்பிக்கையோடு கேட்போம். அவர் பேசட்டும். அவருடைய பேச்சு அர்த்தம் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, உற்சாகம் கொடுக்கிறது.
இந்த உலகம் கொடுக்க முடியாத நம்பிக்கையை, இந்த உலகம் கொடுக்க முடியாத உற்சாகத்தை, இந்த உலகம் கொடுக்க முடியாத கருத்துரைகளை என் இயேசு என்னுடைய காதிலே, என்னுடைய மனதிலே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பேசும் ஆண்டவரை பேசும், அடியோன் நான் அமைதியாக கேட்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் அர்த்தம் உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பேசும் ஆண்டவரை பேசும். நீர் பேசுகின்ற பொழுது இதமாக இருக்கிறது. என்னுடைய பெற்றோர் என்னிடம் பேசியதை விட, என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் பேசிய போது கிடைத்த மகிழ்ச்சியை விட, என்னுடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் என்னுடன் பேசிய போது கிடைத்த அந்த மகிழ்ச்சியை விட, அந்த நிறைவை விட ஆண்டவரே நீர் பேசுகின்ற வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, தெம்பை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. பேசும் ஆண்டவரே. இயேசு நம்மோடு பேசுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, அன்பு உறவுகளே, உங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடருங்கள். தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மீது கொண்ட அன்பினால் என்னுடைய உடலையே நான் உனக்கு உணவாக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தையே நான் உனக்கு பானமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தாகத்தை தணித்திருக்கிறேன். உன்னுடைய பசியை போக்கியிருக்கிறேன். உனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய உடலிலே ஓடுவது உன்னுடைய இரத்தம் அல்ல, என்னுடைய இரத்தம். உன்னுடைய சதை உன்னுடைய சதை அல்ல, என்னுடைய சதை. உன்னுடைய எலும்புகள் உன்னுடைய எலும்புகள் அல்ல, என்னுடைய எலும்புகள். கவலைப்படாதே. நீ வேதனைப்படுகின்ற பொழுது நானும் வேதனைப்படுகிறேன். நீ கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்கிறேன். நீ அனுபவிக்காத கஷ்டத்தை, நீ படாத வேதனைகளை நீ படுகின்ற பொழுது நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நான் உன்னை அன்பு செய்கிறேன். கலங்காதே, திகையாதே. ஆற்றலை தருகிறேன், சக்தியை தருகிறேன், வல்லமையை தருகிறேன். உன்னுடைய பெற்றோரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய நோய்களிலிருந்து நான் அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறேன். அவருடைய சுமைகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறேன். கவலைப்படாதே. உன்னுடைய பிள்ளைகளை நானும் அன்பு செய்கிறேன். அவருடைய பிரச்சனைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய தேவைகளை உணர்ந்திருக்கிறேன். தேவையான நேரத்தில் அவைகளை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் சுமைகளை, பாரங்களை என்னிடத்தில் இறக்கி வைத்திருக்கிறாய். நானே உனக்கு கடவுளாக இருந்து, ஆறுதல் கொடுப்பவனாக இருந்து, நண்பனாக இருந்து, பெற்றோராக இருந்து, பிள்ளையாக இருந்து, நான் உன்னோடு உணர்ந்து பயணிக்கின்ற அன்பு தந்தையாக, விண்ணக தந்தையாக, வாழும் கடவுளாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கவலைப்படாதே, நம்பிக்கை இழந்து விடாதே. நான் உன்னோடு. நான் உன்னை சந்திக்க வருகின்ற பொழுது என்னை ஏறெடுத்து பார். அந்த நேரத்தில் உனக்கு சக்தி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். அந்த சக்தியோடு, ஆற்றலோடு நீ உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நீ செல். அந்த பயணம் இனிமையானதாக, வெற்றியாக அமையும். நான் உன்னை சந்திக்க உன் மத்தியிலே வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு பார். நம்பிக்கையோடு பார்க்கின்ற நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள், நிறைவை பெறுவீர்கள், ஆறுதலை பெறுவீர்கள். உயிர்த்தாண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படி இதோ நம் அருகிலே வரப்போகிறார். அன்று கலிலேயாவிலே நடந்து சென்றவர், அநேக அற்புதங்களை செய்தவர், மக்களை தேடி சென்று குறைவுகளில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இதோ காலை முதல் இதுவரை அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்த, இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உன்னை தேடி, உன்னை குணமாக்க உன் அருகிலே வருகிறார். உன் அருகிலே வருகிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். இது குணமடைகிற நேரம், நீங்கள் விடுதலை அடைகிற நேரம். எல்லாரும் தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே.
தொடும் என் வாழ்வினையே இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே தொடும் என் ஆண்டவரே நம் அருகிலே என் வாழ்வினையே உன்னுடைய வாழ்வை மாற்றுமே இயேசு அருகிலே நமக்காக உயிர்த்த உன்னுடைய வாழ்வை உயிர்ப்பிக்கிறது இதோ உன் அருகிலே வந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு பாடு ஆண்டவருடைய பலனை அவர் நம்மை வாழ வைக்கிறவர். ஆராதிப்பு அவருடைய அருளை நோய்கள் மாறுகிற நேரம், நோய்கள் மறைகிற நேரம் நம்பிக்கையோடு நோக்கும் வியாதிகள் மறைகிற நேரம், சோர்வுகள் மாறுகிற நேரம், உற்சாகத்தை அற்புதமான ஒரு நேரம், அனுபவத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம், அருளை பெற்றுக் கொள்ளுகிற நேரம், அவருடைய தொடுதல், அவருடைய ஆசீர்வை பெற்றுக் கொள்ளுகிற அற்புதமான ஒரு நேரம். அன்பு சகோதரமே, உன்னை தேடி வருகிற ஆண்டவரிடம் சத்தமாய் கூப்பிட்டு
இறையருளை ஆண்டவர் இருக்கிறார். அருகாமையில் கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பை தவறவிட இதோ இயேசுவின் வல்லமை தொடுகிறது, நாட்களின் வல்லமை தொடுகிறது. ஆண்டவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வல்லமை உங்களை தூக்கிட்டு முடங்கின உன்னுடைய வாழ்வின் பகுதிகள் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளது.